நவம்பர் மாதம் 2025 எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அந்த பலனை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் பாவத்தில் புதனுடன் இருக்கிறார். 4ஆம் பாவத்தில் இப்பொழுது அதிசார குரு இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் நீச்ச சூரியன், 12ஆம் பாவத்தில் சனி, 11வது பாவத்தில் ராகு. பாருங்க, 12ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு 7 நாட்டு சனி இருக்கின்றது. ராசியாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மனிதனுக்கு கோபம் அதிகமாக வரும். வேலைகள் மந்த நிலைமையில் இருக்கும், சாதாரண நிலைமையில் இருக்கும். சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, தனகாரகன், நீச்சம் அடைஞ்சு 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் வீண் விவாதம், சண்டை, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பழைய பிரச்சனையை இப்பொழுது கலருவார்கள். வியாபாரிகளுக்கு சாதாரணமான நேரம், விசேஷ லாபத்தை பார்க்க முடியாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு பரவாயில்லை என்று சொல்வேன். ஏனென்றால் சூரியனின் நிலைமை நீச்சமாக இருந்தாலும் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகும் பொருளில் உங்களுக்கு லாபம் இருக்கும். நாட்டில் கொண்டு வர்றவர், இம்போர்ட் பண்ணுறவருக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும். சில பொருள்களில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகள் பாருங்க, சுக்கிரன் நீச்சன், சூரியன் நீச்சன், செவ்வாய் 8ஆம் பாவத்தில் இருக்கு. ஏதாவது வீணாக பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லா தாய்களுக்கும், பெண்களுக்கும், மருமகளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் தன்னுடைய வாக்குஸ்தானத்தில் கண்ட்ரோல் வைங்க. வாக்குஸ்தானத்தில் கண்ட்ரோல் இருங்க. நமசிவாய ஜபம் பண்ணுங்க. பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க, சாந்தமாக இருக்க பழகுங்க. டார்க் கலரெல்லாம் போடாதீங்க, இல்லைன்னு மாட்டிக்குவீங்க. ஸ்டூடெண்ட்களும் கலைஞர்களும் 2 பேரும் தன்னுடைய வேலை பார்க்கும் இடத்தில், பசங்க படிக்கிற இடத்தில் கம்மியாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். பணம் டிலே ஆகிதான் வரும். விவசாயிகளுக்கு சாதாரணமான நேரம் என்று சொல்கிறோம். சில விவசாயிகளுக்கு நஷ்டம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய? பரிகாரம், எல்லா கிரகங்களும் நீச்சமாக இருக்கும் பொழுது பாலில் சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நமசிவாய நாமம் ஜபம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி ஒரு சுற்றி வந்தால் இந்த சகல பிரச்சனைகள் கண்ட்ரோலில் வந்து மன நிம்மதியுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.